சேலம் மாநகர மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையான மரவநீரி ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் கே.என். நேரு திறந்து வைத்திருக்கிறார். இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்கள். அதாவது சேலம் மாநகரின் மையப்பகுதியில் திருமணிமுத்தாறு செல்கிறது. இந்த திருமணிமுத்தாற்றின் குறுக்கே தான் மரவநேரி பகுதியில் சிறிய அளவிலான ஒரு தடுப்பணையும் அதே போல ஒரு தரைமட்ட மேம்பாலமும் அமைந்திருக்கிறது. இந்த மேம்பாலத்தின் இந்த தரைமட்ட மேம்பாலத்திற்கு அருகேதான் ரயில்வே கேட் செல்கிறது. அதாவது இந்த ரயில்வே கேட்டானது சேலம் ஜங்ஷனில் இருந்து சென்னைக்கும் அதே போல விருதாச்சலம் பகுதிக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில்வே தண்டவாள பகுதி செல்கிறது. இந்த பகுதியில் 6 பயணிகள் ரயிலும் அதே போல 4க்கும் மேற்பட்ட சரக்கு ரயிலும் தினந்தோறும் சென்று வருகிறது. இந்த தினந்தோறும் சென்று வருவது காரணத்தால் அந்த ரயில்வே கேட் மூடப்படும் போதெல்லாம் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் அதில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று 40 ஆண்டு காலமாக மக்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைத்து வந்திருந்தனர். ஏனென்றால் இது ஒரு பிரதான சாலையாகும். அதாவது கிழக்கு பகுதி, அதாவது சென்னை, விருதாச்சலம், ஆத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த பாதையை கடந்துதான் வர வேண்டும். அவ்வளவு ஒரு பிரதான சாலையாகும். அதே போல சேலத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையத்தில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பிரதான சாலை வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் ரயில்வே கேட் மூடப்படும் போதெல்லாம் அந்த வாகனங்கள் அனைத்தும் நின்று செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. குறிப்பாக 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை காத்திருந்து செல்ல வேண்டிய காரணம். அது மட்டுமில்லாமல் இந்த மேற்கு பகுதியில் ஏராளமான பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளன. அதனால் பள்ளி குழந்தைகள், கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் என அனைவரும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாகி வந்த நிலையில் தான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த நிலையில் தான் கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டுவதற்கான ஒரு திட்டமிடப்பட்டது. ஆனாலும் கூட ஒரு கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நிலம் கையகப்படுவதில் சுணக்கம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்காக ஒரு திட்டமிடப்பட்டு மீண்டும் இந்த நிலத்தை கையகப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக நிலத்தை கையகப்படுத்தி அதன் மீது தற்போது ஒரு பாலம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 650 மீட்டர் கொண்ட இந்த பாலம் நவீன முறையில் கட்டப்பட்டிருக்கிறது. 12 அடி அகலம் கொண்ட இந்த பாலம். எனவே இந்த பாலம் இந்த சேலம் மாநகர மக்களின் ஒரு கனவு பாலமாகும். 40 ஆண்டு கால கனவை 40 ஆண்டு கால கனவு தற்போது நிறைவேறி இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது அமைச்சர் நேரு அவர்கள் இந்த பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்காக தற்போது திறந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தின் இருபுறங்களிலும் செடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு அழகான தோற்றம் காணுவதற்காக செடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோலார் விளக்குகள் இங்கே எரிய விடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பாலம் நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருமணிமுத்தாற்றின் குறுக்கே இந்த மேம்பாலம் அமைந்திருப்பது ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகரின் ஒரு மைய பகுதியில் பிரதான சாலையில் அமைக்கப்பட்ட இந்த ரயில்வே மேம்பாலமானது கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகும். சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சேலம் டவுன் மற்றும் சேலம் புதிய பேருந்து நிலையம் வர வேண்டும் என்றால் இந்த பாலத்தின் வழியாகத்தான் வர முடியும். அந்த வகையில் இந்த பாலம் ஒரு பிரதான பாலமாக தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த பாலத்தை அமைச்சர் கே.என். நேரு, அதே போல மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் மாநகர அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் பலரும் கலந்திருக்கிறார்கள். அதே போல சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் தற்போது இந்த பாலம் திறந்தவுடன் ஏராளமான மக்கள் தற்போது இருசக்கர வாகனங்களிலும் அதே போல கார்களில் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் தற்போது மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏனென்றால் 40 ஆண்டு கால ஒரு போராட்டம், 40 ஆண்டு கால கோரிக்கை, அந்த கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த பாலம் மிகப்பெரிய பயனுடையதாக அமையும் என்ற வகையில் தற்போது இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் நேரு அவர்கள் தற்போது ரிப்பன் வெட்டி இந்த பாலத்தை திறந்து வைத்து இந்த பாலத்திற்கு வரக்கூடிய அந்த வாகனங்களை அனுப்பி வைத்தார். அந்த வகையில் தான் இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு தற்போது வந்திருக்கிறது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.